ஒரு புறம் 40% சர்க்காரா, இன்னொரு புறம் டபுள் சக்தி, டபுள் இன்ஜின். பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய 25 மேடை பேச்சுக்கள், 3க்கும் மேற்பட்ட ரோட் ஷோஸ். இதற்கான ரிசல்ட் என்ன ஆனது? அமித்ஷா 31க்கும் மேற்பட்ட மேடை பேச்சுக்கள், ரிசல்ட் என்ன ஆனது? ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் உட்பட 12க்கும் மேற்பட்ட யூனியன் மினிஸ்டர்கள், இவர்களுடைய பிரச்சாரத்திற்கான ரிசல்ட் என்ன ஆனது? இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள்னா காங்கிரஸ், ராகுல் காந்தியின் 18 மேடை பேச்சுக்கள், 37 முறை பிரியங்கா காந்தியோடைய மேடை பேச்சு, ஒரு முறை சோனியா காந்தி. ஒட்டுமொத்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கும்போது இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலை, காங்கிரஸ் 131 இடத்தை பிடித்திருக்கிறது, பிஜேபி 66, ஜேடிஎஸ் 21, மற்ற நபர்கள் 6. இந்த ட்ரெண்ட் வந்ததற்கான பல்வேறு காரணங்கள் இருக்கிறது, பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. பிஜேபி களத்தில் இறங்கிய போது பிஜேபி எடுத்து வைத்த விஷயங்கள் மதத்தின் அடிப்படையில் இருந்தது. உதாரணத்திற்கு அமித்ஷா கூறக்கூடிய அந்த வார்த்தை, எங்களுக்கு முஸ்லிம்கள் தேவையில்லை, இஸ்லாமியர்கள் தேவையில்லை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனை நாங்கள் டிஸ்மிஸ் செய்து விடுவோம், பேன் செய்து விடுவோம், நாங்கள் நீக்கி விடுவோம். அதே நேரத்தில் ஜேபி நட்டா கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். மோடி அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை என்றால் பிஜேபிக்கு ஓட்டை போடுங்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய வார்த்தை கேட்டு பாருங்கள், நீங்கள் பட்டனை அமுக்குவதற்கு முன் பஜ்ரங் பலி என்று அமுக்குங்கள் என்று. பட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை பற்றி யாரெல்லாம் பேசினார்கள் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். 40% சர்க்காராங்கிற இந்த மேஜிக் அங்கே வேலை பார்த்ததா, இல்லை அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊழல்கள், அதை அவர்கள் மக்களுக்கு முன்னெடுத்து வைத்தது, அது இந்த ரிசல்ட்டாக மாறி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். கர்நாடகாவின் சீஃப் டிகே சிவகுமார் இமோஷனல் ஆகிவிட்டார். கர்நாடகாவில் மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்று இமோஷனல் ஆகி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலில் நீங்கள் பார்க்கும்போது யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் சந்திரசேகர், இவரும் ஸ்டார் பிரச்சாரக்காக இருந்த நபர். நாங்கள் எங்களுடைய டிஃபீட்டை ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்கிறோம். பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்க்கும்போது கடந்த 2-3 நாட்களாக பிஜேபி தன்னுடைய தோல்வியை உணர்ந்து ஒட்டுமொத்த கோதி மீடியாவும் அவர்களை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வந்தார்கள். அதாவது முக்கியமாக சுதீர் சௌத்ரி ஜி நியூஸ்ல இருந்து இப்போ ஆஜ்தக்கிற்கு தாவிய இந்த மகான் ஆங்கர் பிஜேபியுடைய தோல்வியை கூட வெற்றியாக மாற்றி காட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார் கடந்த 4-5 நாட்களாக. அவருடைய ஸ்டேட்மெண்ட்களை நீங்கள் கேட்டீர்களோ உங்களுக்கு புரிய வரும். இது தோல்வியாக நீங்கள் பார்க்கக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய ஃபியூச்சர் பிளான்களை கர்நாடகாவின் மக்கள் ரிஜெக்ட் செய்து விட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஊழலை எந்த நபர்கள் எடுத்து காட்டினார்களோ அதை முன்னிறுத்தி இந்த ரிசல்ட் வந்திருக்கிறது, வரப்போகிறது என்று அவர் எடுத்து காட்டினார். இதே போன்று நீங்கள் பார்க்கும்போது கர்நாடகா காங்கிரஸ் தலைவரான செல்லக்கரே கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய டி ரகுமூர்த்தி ஜேடிஎஸ்ல இருக்கக்கூடிய ரவீஷ் குமாரை தோற்கடித்து கிட்டத்தட்ட 16,450 ஓட்டுகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். கர்நாடகாவுடைய இன்னொரு சில இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது ஒட்டுமொத்த கர்நாடகாவில் நீங்கள் தொடர்ந்து இந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் இருந்தாலும் கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதலாம், அதற்கான பதிலை நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணலாம். பட் அதற்கு இடையில் இப்போ வரக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸ்களையும் நான் தொடர்ந்து உங்களுக்கு எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய டீம் பின்னாடி வேலை பார்த்துட்ருக்கு. அங்கேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொண்டுட்டு வந்துகிட்டே இருப்போம். இப்போ இருக்கக்கூடிய அங்கே நிலவரத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா கனக்புரா அசம்பிளி கான்ஸ்டியூஷனில் கிட்டத்தட்ட 71.63 ஓட்டுகள் அங்கே பதிவாகியிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் டிகே சிவகுமார் அந்த இடத்துல இருந்து லீடிங்கில் இருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்கள்னா லக்ஷ்மண் சவடி காங்கிரஸோடைய இன்னொரு தலைவர் 30,509 ஓட்டுகள் வித்தியாசத்தில் 9வது சுற்று இந்த வாக்கு எண்ணிக்கையில் மகேஷ் குமத்தலி பிஜேபி போட்டியாளர் இவரை மிஞ்சி போயிட்டு இருக்கார். இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா
இன்னும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை ஏன் இப்படி மாறியது? ஏன் கர்நாடகா மக்கள் டெவலப்மெண்ட் என்கிற விஷயத்தை விட்டு தாவினார்கள், மாறினார்கள்? ஏன்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்தீர்கள்னா மோடி அவர்களாக இருக்கட்டும், அல்ல பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்டார் பிரச்சாரகர்களாக இருக்கட்டும், அனைவருமே பேசிய வார்த்தை, பிஜேபிக்கு நீங்கள் ஓட்டை போட்டீர்கள்னா பிஜேபி ஒரு டெவலப்மெண்ட் மாடலை கர்நாடகாவிற்கு கொடுப்பார்கள் என்று. ஆனால் அந்த முதல் 2-3 நாட்களிலேயே பிஜேபி தன்னுடைய ஐடியாலஜியை மக்களுக்கு முன் எடுத்து வைத்து விட்டார்கள். அது ஜேபி நட்டாவுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் ஈஸ்வரப்பாவிற்கு பிரைம் மினிஸ்டர் மோடியை ஃபோன் செய்து, ஈஸ்வரப்பாவுடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா 40% சர்க்காராங்கிற அந்த விஷயமே அந்த இடத்துல தான் வந்திருக்கிறது. பட்டேல்னு ஒரு கான்ட்ராக்டர், அவர் மட்டுமல்ல, கான்ட்ராக்ட் யூனியனே, ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் யூனியனே பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி கர்நாடகாவில் எந்த விதமான ப்ராஜெக்டையும் நாங்கள் எடுத்தாலும் கூட அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு, அதாவது ரூலிங் பார்ட்டிக்கு நாங்கள் 40% கமிஷனாக கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது, இதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் என்று. ஸோ ஈஸ்வரப்பாவுடைய சாசனத்தில் இந்த வேலை நடந்தது. அதே நபருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி ஃபோன் செய்து அதை ஒரு படமாக பிடித்து காட்டி வெளிவிட்டார்கள். அதாவது உங்கள் போன்ற தலைவர் யாருமே கிடையாது, நீங்கள் தான் பார்ட்டிக்காக உழைக்கணும் என்று. ஆனால் அதே நேரத்தில் அவரை குறிப்பிட்டு பட்டேல் என்கிற நபர் என்னிடம் ஒரு 40% இவர் கேட்டுட்ருக்காருன்னு யாரை குறிப்பிட்டு சொன்னாரோ, யாருக்காக பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டரை போட்டாரோ அவர்கிட்டயே நீங்கள் போய் சரணம் அடைஞ்சிருக்கிறீர்கள். இதெல்லாம் நெகட்டிவாக போனது. இன்னும் சொல்ல போனால் அடுத்த நாள் ஈஸ்வரப்பா மேடையில் போய் பேசிய போது அவர் கூறிய வார்த்தை, எங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டே தேவையில்லை, எங்களுக்கு இந்துக்களுடைய ஓட்டு இருந்தாலே போதும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடந்த 4 வருடமாக எந்த டெவலப்மெண்ட் மாடலை பற்றி இவர்கள் பேசி வருகிறார்களோ, கர்நாடகாவை நம்பர் 1 மாநிலமாக மாற்றிவிடுவோம் என்று எந்த விஷயத்தை எடுத்து வைத்தார்களோ அதை இவர்கள் பார்க்கவே இல்லை. ஷிவமோகாவாக இருக்கட்டும், அல்ல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கர்நாடகாவாக இருக்கட்டும், வெஸ்ட் கர்நாடகா, பாம்பே கர்நாடகா, இந்த புறம் வந்தீங்கன்னா ஹைதராபாத் கர்நாடகா, இது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா மெஜாரிட்டி மக்கள் எதிர்பார்த்தது அவர்களுடைய பெர்மனெண்ட் சொல்யூஷன். கர்நாடகாவை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய மாநிலம், அதிக பணம் வரக்கூடிய மாநிலம், பொருளாதார அடிப்படையாக இருக்கட்டும், அல்ல வேலைவாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. அப்டேட் இப்போ வந்திருக்கிறது. பாரத் ஜோடோ யாத்ராவுடைய இம்பேக்டை பற்றி நம்ம இங்கே பேசிய தீரணும். பாரத் ஜோடோ ஏதோ கேள்வி வந்தால் நீங்கள் எனக்கு நடுவில் கேட்டுருங்க. chat is disabled in the stream. ஓகே, chat டிசேபிளாக இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துருங்க. chat ஓகே, chat வரட்டும். ஏன்னா மக்களுடைய கேள்விகள் வந்துட்டே இருந்துச்சுன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ் டு ஆன்சர் தெம், அந்த கனெக்ஷன் சேரும். ரைட். ஸோ கர்நாடகாவை பொறுத்தவரையில் பல்வேறு ஃபேக்டர்ஸ்களை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம். எப்படியெல்லாம் பிஜேபியோடைய தோல்வி வந்தது, பிஜேபியோடைய இந்த நிலைக்கான காரணங்கள் என்ன? மிக முக்கியமான காரணம், கடந்த 4 வருடமாக அவர்கள் எந்த விதமான டெவலப்மெண்ட்டையும் பார்க்காதது. அந்த டெவலப்மெண்ட் என்கிற பேரில் அங்கே நடந்த ஹிந்து முஸ்லீம் என்கிற பிரிவினையை மிக முக்கியமாக பார்க்கிறார்கள். கர்நாடகா ஒரு ரிச் ஸ்டேட், பல்வேறு ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். chat டிசேபிளாக தான் இருக்கு இன்னும். ஓகே, எங்களுடைய chat ஆன் ஆயிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம், உங்களுடைய கமெண்ட்ஸ்களை, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்கலாம். காங்கிரஸ் ஒஃபிஷியலாக நீங்கள் பார்த்தீர்கள்னா 40 சீட்கள், அதாவது இந்த 40 சீட்களில் ரிசல்ட் வந்துவிட்டது. ரைட். இதே நேரத்தில் காங்கிரஸோடைய ஓட் ஷேர், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. காங்கிரஸோடைய ஓட் ஷேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 43% காங்கிரஸிற்காக வாக்களித்த நபர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபிக்கு கிடைத்த ஓட் ஷேர் வெறும் 36%, ஜேடிஎஸ் 13.2%, மற்ற நபர்களுக்கு கிடைத்த ஓட் ஷேர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7.8. பிஜேபி சதர்ன் ஸ்டேட்ஸ்களில் கடந்த 4 வருடமாக பிஜேபியிடம் கர்நாடகா மட்டும்தான் இருந்தது.
ஆனால் இப்போ அந்த இருந்த ஒரே ஒரு ஸ்டேட்டான கர்நாடகாவை கூட இழந்து விட்டது பிஜேபி. இதற்கு மேல் அடுத்த தேர்தல் வரை இவர்கள் காற்றுக்கொண்டிருக்கணும். அடுத்த அப்டேட் எதுவுமே இன்னும் வரல. அதே 131 சீட்டுகள் காங்கிரஸிற்கு, பிஜேபிக்கு 66, ஜேடிஎஸ்க்கு 21, மற்ற நபர்களுக்கு 6 சீட்டுகள் கிடைத்திருக்கிறது. இந்த அப்டேட் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். காங்கிரஸை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே கூறியபடி பிரியங்கா காந்தியுடைய 37 மேடை பேச்சுகள், ரேலிகள், 37 இந்த ரேலிகளில் நேரடியாக பிரியங்கா காந்தி பிஜேபியை மட்டுமல்லாமல் காங்கிரஸை ட்ரோல் செய்த அனைத்து நபர்களுமே ஒரு விதமான சேலஞ்சாக பார்க்கப்பட்டது. முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், 91 முறை காங்கிரசினர்கள் என்னை பற்றி தவறாக பேசியிருக்கிறார். அதற்கு பதில் கொடுக்கும்படி பிரியங்கா காந்தி கொடுத்த அந்த வார்த்தை, பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வேற வேலையே இல்லை. இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு வேலைவாய்ப்பை பற்றி பேசாமல், விலைவாசியை பற்றி பேசாமல், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பல விஷயங்களை பற்றி பேசாமல் அவர் பேசக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, என்னை எத்தனை முறை திட்டியிருக்கிறது காங்கிரஸ் என்று. அதே காங்கிரஸ் அந்த பட்டியலை போட ஆரம்பித்தால் ஒரு சில புஸ்தகங்களை அடிச்சு விடலாம் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்தார். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, எதற்காக பிரைம் மினிஸ்டர் அழுது புலம்புகிறார் என்று. இது எல்லாமே காங்கிரஸிற்கு ஒவ்வொன்றாக சாதகமாக போய்கொண்டிருந்தது. கடைசியாக மிக முக்கியமாக டேமேஜ் செய்த விஷயங்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, கேரளா ஸ்டோரி என்கிற ஒரு படத்தை கூட வோட் ப்ரொபகண்டாவிற்காக பயன்படுத்தினார் மோடி. 32,000 பெண்கள் மாயமாகிவிட்டார்கள் என்கிற ஒரு போலியான கதையை பிரைம் மினிஸ்டர் மோடியே அதை ப்ரமோட் செய்யும் போது பல மக்கள் அதற்கான உண்மையை தெரிந்த பின் இன்னைக்கு கூட இவர்கள் அந்த ஹிந்து முஸ்லீம் என்கிற கலவரத்தை வைத்து தான், அந்த ஹிந்து முஸ்லீம் என்கிற அந்த பிரிவினையை வைத்து மட்டும்தான் ஓட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு ஓட்டை போடக்கூடாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சோனியா காந்தி பேசிய அந்த உரைக்காக உடனடியாக ஒரு நோட்டீஸை அனுப்பினார். ஆனால் அதே நேரத்தில் மோடி அவர்கள் பேசிய வார்த்தைகள், அது பஜ்ரங் பலியை நினைத்து மனதில் வைத்து நீங்கள் பட்டனை அமுக்குங்கள் என்கிற வாசகத்திலிருந்து தொடங்கி அமித்ஷா இல்லை ஜேபி நட்டா போன்ற நபர்கள் யாருக்குமே எந்த விதமான நோட்டீஸை வழங்காத எலெக்ஷன் கமிஷன் ஒற்றுமையாக இருக்கணும், வெளியாட்கள் யாருமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தீமையை விதைக்க முடியாது என்கிற பல்வேறு விஷயங்களை எடுத்துக்காட்டக்கூடிய உரையை சோனியா காந்திக்கு கொடுத்த அந்த உரையை அதை எதிர்த்து அடுத்த நாள் காலையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு நோட்டீஸை அனுப்பியது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பல்வேறு இடங்களில் ஆக்ஷன் எடுத்திருக்கலாம், ஆனால் எடுக்கவில்லை. பல இடங்களில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஓப்பனாக பணத்தை கொடுக்கும்போது அவர்கள் பணத்தை கொடுக்கும்போது பல்வேறு இடங்களில் ரெய்டில் பணம் பிடிபட்ட போது கூட கர்நாடகா தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்படி வேலை பார்த்தது என்று பார்க்கலாம். எதுவும் கேள்விகள் வந்திருந்தா கேளுங்க. காங்கிரஸ் வெல்லுமான்னு கேள்வி வந்து டெஃபினட்டாக காங்கிரஸ் வென்று விட்டது. காங்கிரஸ் வெல்லுமா என்கிற கேள்வியே கிடையாது. காங்கிரஸ் வென்று விட்டது. மொத்தம் 224 சீட்கள் கொண்ட இந்த தொகுதி ஒரு பெரிய மாநிலம். இந்த எலெக்ஷனில் மேஜிக் ஃபிகர், அதாவது 224 சீட்டுகளில் 113 சீட்டுகள், அந்த மேஜிக் ஃபிகரை எப்போவோ காங்கிரஸ் டச் பண்ணிருச்சு. இப்போ காங்கிரஸ் 131 இடங்களில் லீடிங்கில் இருக்கிறது. இது அப்படியே இந்த ட்ரெண்ட் போயிட்டே இருக்கும். எங்கேயுமே இந்த ட்ரெண்ட் குறைவதாக எனக்கு தெரியலை. ஆனால் காலையில் இந்த ட்ரெண்டை பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜில் 122 வரை போய் திரும்பி இந்த எண்ணிக்கையில் ஒரு மாற்றம் தெரிய வந்தது. 113 என்கிற இந்த ஃபிகர்லேயே ரொம்ப நேரம் அந்த ட்ரெண்டிங் அப்படியே இருந்தது. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜேடிஎஸ் கிங் மேக்கராக மாறுவார்கள். ஜேடிஎஸோடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த கட்சியுமே அங்கே ஆட்சியை அமைக்க முடியாது. ஏன்னா ஜேடிஎஸோடைய நீங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் பார்க்கும்போது ஜேடிஎஸ் தொடர்ந்து ஒரு விதமான பேரத்தை பேசக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் தான் இருந்தார்கள். இதற்கு முன்னாடி நடந்த தேர்தலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா காங்கிரஸுடன் கைகோர்த்த போது ஜேடிஎஸ்ஸின் சார்பாக தான் சீஃப் மினிஸ்டர் அமைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு டீலிங் அங்கே நடந்தது. அதற்கப்புறம் எப்படி 19 காங்கிரஸினர்கள் ஜேடிஎஸில் போய் சேர்ந்தார்கள், பிஜேபியில் போய் சேர்ந்தார்கள். அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எப்படி கவர்த்து பிஜேபி அந்த இடத்தை
கைப்பற்றுறது என்கிற பல்வேறு விஷயங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. பட் இந்த இடத்திலும் அதே போன்ற ஒரு ரிசல்ட் வந்துவிடுமா என்கிற கேள்வி பல நபர்களுக்கு இருந்தது. ஆனால் ஒரு 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 மணிக்கு மேலே நீங்கள் பார்த்தீர்கள்னா, இப்போ வந்து மணி ஒரு 1:30 மணி ஆகுது. 1 மணிக்கு மேலே இந்த ட்ரெண்ட் அப்படியே செட் ஆயிருச்சு. இந்த ட்ரெண்டிங்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணிலேருந்து ஆரம்பிச்சது. பட் 12 மணிலேருந்து 1 மணி வரை அந்த ஏற்றம் தாழ்வு வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு தொடர்ந்து. வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்காமா? பார்லிமெண்ட்ல இந்த ரிசல்ட் தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட்ல இந்த ரிசல்ட் பார்லிமெண்ட்டை விட 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு இந்த ரிசல்ட் டெஃபினட்டாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பார்லிமெண்ட்டிற்கும் இதற்கும் பெரிய லெவல் அதில் அது வந்து அடுத்த வருடம் வரக்கூடிய லோக்சபா தேர்தல் அந்த ரிசல்ட் தான் இதில் இம்பேக்டை கொடுக்கும். இது வந்து ஒரு மாநிலத்திற்கான தேர்தல். பட் இந்த மாநிலத்திற்கான தேர்தலிலே இருக்கக்கூடிய கேள்வி, ஒரு பிரைம் மினிஸ்டர் அவருக்கு பல இம்பார்ட்டண்ட்டான வேலைகள் இருக்கிறது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் மட்டுமே கிட்டத்தட்ட 25 ரேலிகளை சந்திக்கும் போது, இந்த நாட்டின் ஹோம் மினிஸ்டர் 31 ரேலிகளை சந்திக்கும் போது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் பல ரேலிகளை சந்திக்கும் போது, இந்த நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இது போன்ற ரேலிகளை சந்திக்கும் போது, ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர், அது மத்திய பிரதேஷாக இருக்கட்டும், அசமாக இருக்கட்டும், அல்ல உத்தரப்பிரதேசத்தின் யோகி ஆதித்யநாத்தாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 16 யூனியன் மினிஸ்டர்கள், 40 பேருடைய பட்டியலில் 16 யூனியன் மினிஸ்டர்கள் களத்தில் இறங்கி மாதக்கணக்கில் பிரச்சாரத்தில் இறங்கினார்கள். இந்த பிரச்சாரத்திற்கான செலவு யார் மீதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுடைய பணத்திலிருந்து. அதாவது கட்சி தன்னுடைய பணத்தை வைத்து இது போன்ற செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், அவர்களோட ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். ஒரு கட்சியின் தலைவர் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பிரச்சாரத்தையும் செய்யலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. இன்ஃபேக்ட் பிரைம் மினிஸ்டர் கூட இது போன்ற பிரச்சாரங்களை நடத்தலாம். ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் 25 முறை ரேலிகளை நடத்தியது எங்கேயுமே நம்ம பார்த்ததில்லை. இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா, இன்க்ளூடிங் வாஜ்பாய் அவர்கள், எத்தனை பிரைம் மினிஸ்டர் வந்தால் கூட அதிகபட்சமாக ஒரு மாநில தேர்தலில் 4 முறைக்கு மேலே யாருமே பிரச்சாரத்தில் இறங்கவில்லை. அதிகபட்சமாக அது வாஜ்பாய் மட்டும்தான். ஒரு நாளோ 2 நாட்களுக்கு மேலே அவங்க வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டார்கள். ஏன்னா அந்த அளவில் வேலை இருக்கும். ஒரு பிரைம் மினிஸ்டருக்கான வேலை அந்த அளவில் இருக்கும், ஒரு ஹோம் மினிஸ்டருக்கான வேலை அந்த அளவில் இருக்கும். டிஃபென்ஸ் மினிஸ்டர் எவ்வளோ பொறுப்பான விஷயம்னு நீங்கள் பாருங்கள். ரைட், மணிப்பூர் அங்கே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் ரெஸ்லர்ஸ், பெண் ரெஸ்லர்ஸ்கள், வீராங்கனைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்களை அட்ரஸ் செய்வதை விட்டுவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பிஜேபி தெற்கு மாநிலங்கள்ல அதோட வாக்கை இழந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஹிந்து முஸ்லீம் என்கிற விஷயம், எந்த விஷயத்தை வைத்து நீங்கள் டெவலப்மெண்ட் மாடலாக நீங்கள் எடுத்து காட்டுகிறீர்களோ அங்கே எங்கேயுமே டெவலப்மெண்ட் தெரியலையே. அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கடந்த ஒரு 4 வருஷத்தில் கர்நாடகா எதை பார்த்தது? எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது? எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் முடக்கப்பட்டது? கிட்டத்தட்ட 30,000 ஸ்டார்ட் அப்ஸ்கள் அங்கே முடங்கி கிடக்கிறது. அவர்களுக்கு பணம் வந்தது, அந்த ஸ்டார்ட் அப்பை கூட அவர்களால் நடத்த முடியலை. இதற்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சிஸ்டம். 40% நீங்கள் ஒரு அரசாங்கத்திற்கு பணத்தை கொடுத்தால்தான் அந்த ப்ராஜெக்டே பாஸ் ஆகும்னா எத்தனை பேர் அங்கே வருவார்கள்? எத்தனை பேருக்கு அந்த பிஸ்னஸ் போய் சேரும்? இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த ஹிந்து முஸ்லீம் என்கிற பிரச்சனை, ஹிஜாபுடைய பிரச்சனை அங்கே வந்தது, ஹலால் மீட் பிரச்சனை அங்கே வந்தது, இஸ்லாமியர்களிடம் எந்த விதமான பிஸ்னஸும் நீங்கள் செய்யாதீர்கள் அங்கே வந்தது. மத்திய பிரதேசத்திலிருந்து ஒரு எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் போய் பேசிய அந்த உரையை நீங்கள் கேட்டீர்கள்னா, உங்கள் வீட்டில் காய்கறியை நறுக்கக்கூடிய கத்தியை தீட்டி வையுங்கள், இஸ்லாமியர்களை கொல்லுவதற்கு தேவைப்படும். உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் கர்நாடகாவிற்கு போய் இந்த இடங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுடைய பேராக இருக்கிறது, அதை மாற்றி அமையுங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு விதமான பிஜேபிக்கு எதிரான அலை தொடங்கிவிட்டது. இந்த அலை வந்து நீங்கள் உத்தரப்பிரதேஷ் தேர்தலிலே பார்த்திருக்கிறீர்கள். இந்த அலை குஜராத் தேர்தலிலும் இருந்தது. பட் அந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இடத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கிறார்கள்.
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பிஜேபி உத்தரப்பிரதேஷ் தேர்தலை நான் கவர் செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் போர்டு போட்டு வச்சுருந்தார்கள், பிஜேபியினர்கள் எங்களுடைய கிராமத்திற்குள்ளே வந்து பிரச்சாரத்தை செய்யக்கூடாது. ஆனால் அங்கே பிஜேபி வெற்றி பெற்றது. பீகாரில் நடந்த தேர்தலும் போது நீங்கள் பார்த்தீர்கள்னா அங்கேயும் இதே போன்று பிஜேபியினர்கள் எங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவார்களோ அங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேள்விகளை கேட்டார்கள். அங்கே ஏதோ ஒரு விதத்தில் எலெக்ஷன் மேனேஜ் செய்யப்பட்டது. பட் கர்நாடகாவாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இங்கே எலெக்ஷன் மேனேஜ் செய்ய முடியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே விழுப்பாக இருந்தார்கள். 30 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது. இந்த 30 மாநிலங்களுடைய அந்த பட்டியலை நீங்கள் எடுத்து பாருங்கள், எத்தனை மாநிலங்களில் பிஜேபி இருக்கிறது என்று. 12 மாநிலங்களில். இந்த 12 மாநிலங்களில் பிஜேபியோடைய உண்மையான நிலை நீங்கள் பார்த்தீர்கள். இன்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்துவிட்டது. பட் இதற்கு முன்னாடி நடந்த தேர்தலில் கர்நாடகாவிற்கு மேண்டேட் கிடைக்கவில்லை, பிஜேபிக்கு மேண்டேட் கிடைக்கவில்லை. ஆனால் கூட ஏதோ ஒரு வழியில் கர்நாடக அரசை கைப்பற்றியது பிஜேபி. மகாராஷ்டிராவை எடுத்துக்கினீர்கள்னா மகாராஷ்டிராவுடைய மக்கள் கூட பிஜேபிக்கு எந்த விதமான மேண்டேட்டும் கொடுக்கவில்லை. என்சிபி, சிவசேனா அண்ட் காங்கிரஸ் 3 பேருமே ஆட்சி அமைத்தார்கள். ஆட்சி அமைத்த அடுத்த நாளிலிருந்தே பிஜேபி தன்னுடைய சதி வேலையை தொடங்கிவிட்டது. எதுவுமே செய்ய முடியாத பட்சத்தில் கடைசியில் சிவசேனாவிற்குள்ளேயே நாம் பிரிவினையை உண்டாக்கிவிட்டோம் என்றால் ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று ஷிண்டே வந்து ஒரு பான் மாதிரி அவரை யூஸ் பண்ணி மகாராஷ்டிராவுடைய அரசாங்கத்தை எப்படி கவிழ்த்தார்கள் என்று தெரியும். மகாராஷ்டிராவிலிருந்து பிஜேபி ஸ்டேட் குஜராத்திற்கு 16 எம்எல்ஏக்கள் ரோடு வழியாக போனார்கள். அங்கிருந்து இன்னொரு பிஜேபி ஸ்டேட்டான அசம், ஹேமந்த் பிஸ்வ சர்மா அவர்களுடைய அனைத்து வரவேற்பு, அவர்களுடைய பாதுகாப்பு, அவங்க எங்கே தங்கணும், என்ன சாப்பிடுகிறார்கள், என்னெல்லாம் அவர்களுக்கு தேவை எல்லாமே அரேஞ்ச் செய்து கொடுத்து சிவசேனாவிலேயே 2 பிரிவாய் பிரித்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை கவிழ்த்தார்கள். 2வது மாநிலம். இதே போன்றுதான் சத்தீஸ்கடில் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் அதிலிருந்து ஒரு சில நபர்களை ஹார்ஸ் ட்ரேடிங் வழியாக மாற்றினார்கள். இதே போன்று மத்திய பிரதேசத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா சிவராஜ் சிங் சௌஹானுக்கு இந்த மேண்டேட் கிடைக்கவில்லை, கமல்நாத்திற்கு கிடைத்தது. அங்கேயும் இதே போன்ற பணத்தை கொடுத்து ஹார்ஸ் ட்ரேடிங் செய்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி பிடித்தார்கள். அப்போது 30 மாநிலங்களில் உண்மையிலேயே இவர்களுக்கு கிடைத்த மேண்டேட் வந்து 8 ஸ்டேட்களில் மட்டும்தான். 22 மாநிலங்களில் பிஜேபிக்கு எதிராக தான் மக்கள் ஓட்டை போட்டார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓட் ஷேரை நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 36% மக்கள் தான் போன லோக்சபா தேர்தலில் பிஜேபிக்கு ஓட்டு கிடைத்தது. அப்போது 64% மக்கள் பிஜேபிக்கு எதிராக தானே ஓட்டை போட்டார்கள். இவர்களுக்கு மேண்டேட் எங்கேயுமே கிடைக்கவில்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள்னா ப்ராபகேண்டா எந்த வழியில் வருகிறது, மோடி இல்லை என்றால் இந்தியா கிடையாது. ஏதோ 2014ஆம் ஆண்டுக்கு பின் தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தபடியும் பல்வேறு நபர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள். அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அதானியோட விவகாரம் இந்த தேர்தலுக்கு முக்கிய தாக்கமா இருக்கா? நிச்சயமாக இருக்கு. ஏன்னா ஜனவரி மாதத்தில் இருந்தது நீங்கள் பார்த்தீர்கள், ஜனவரியில் பாரத் ஜோடோ யாத்திராவிலிருந்தே பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. அங்கேயும் நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் பார்லிமெண்ட்டில் எந்த விதமான விஷயத்தை எடுத்து வைத்தால் கூட பார்லிமெண்ட்டில் எங்களால் டிஸ்கஷன் செய்ய முடியவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்தார்கள். அது வந்து ராகுல் காந்தியாக இருக்கட்டும் அல்ல சஞ்சய் சிங்காக இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சி, இதே போன்று சிபிஎம், மற்ற எதிர்கட்சிகள் எல்லாருமே எடுத்து வைத்த விஷயம் அதுதான். பட் அடானி விவகாரம் வருவதற்கு முன் வரை யாருமே ஒன்றிணையவில்லை. தனித்தனி இஷ்யூக்களை தனித்தனியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அடானி விவகாரம் ஹிண்டன்பர்கோடைய இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததற்கு பின் திடீர் என்று அடானியோடைய வருமானம், அடானியோடைய கம்பெனியோடைய ஷேர்ஸ் எல்லாமே சரிக்கிறது. மக்களுடைய பணம், மக்கள் யாரெல்லாம் அடானியோடைய ஷேர்ஸ்களில் பணத்தை போட்டார்களோ இரவோடு இரவாக அவர்களுடைய பேங்க் அக்கவுண்ட் காலியானது. இது போன்ற இம்பார்ட்டண்ட்டான எக்கனாமிக் கிரைசிஸ் போன்ற ஒரு நிலை வந்த போது கூட பிரைம் மினிஸ்டர் மோடி உட்பட அனைவருமே அமைதியாக இருந்தார்கள். பல்வேறு நபர்கள் அடானியை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்தார்கள். 17 எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ஜேபிசி போடுங்க, இதுக்கான நியாயமான டிஸ்கஷன் நடக்கட்டும், இதற்கான ஆய்வு நடக்கட்டும், அட்லீஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி பதில் கொடுக்கணும். ஆனால் எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை.
பெரிய இம்பேக்ட்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தியோடைய பதவி நீக்கம். அதாவது ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்ராவில் காஷ்மீர் போன போது அங்கே ஒரு சில பெண்கள் வந்து இவர்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள், எங்களுடன் பாலியல் தொல்லை நடந்திருக்கிறது என்று. அதை ராகுல் காந்தி பேசிய போது ஒரு சில நாட்களில் நீங்கள் பார்த்தீர்களா ராகுல் காந்தியோடைய வீட்டை சுற்றி போலீஸ் படை போயிருக்கிறது. கேள்வி கேட்டால் நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கிறோம், ஒரு நோட்டீஸை கொடுக்க வந்திருக்கிறோம். ஆனால் எந்த அளவில் அங்கே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக மிரட்டி பார்த்தார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் ஏதோ 2 வருஷத்துக்கு முன்னாடி மோடி என்கிற இதே எலெக்ஷன் பிரச்சாரத்தில் மோடி என்கிற நபர்கள், மோடி சமுதாயத்தை சார்ந்த நபர்கள்னு சொல்லலை, பிரைம் மினிஸ்டர் மோடி, நீரவ் மோடி அண்ட் லலித் மோடி, தெளிவாக இந்த 3 நபர்களுடைய பெயரை குறிப்பிட்டு பேசிய காரணத்தால் புர்னேஷ் மோடி என்கிற நபர் குஜராத்தில் போய் ஒரு கேஸை போடுகிறார். அதை வைத்து அவருடைய பதவி போகிறது. அதே எலெக்ஷன் கமிஷன் பிரைம் மினிஸ்டர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை பட்டனை அமுக்குவதற்கு முன் பஜ்ரங் பலிக்கு ஜெய் என்று அமுக்குங்கள் என்று கூறும்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா? அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய பதவி போகணுமா போகக்கூடாதா நீங்களே சிந்தித்து பாருங்கள். அமித்ஷா இஸ்லாமியர்களுடைய ரிசர்வேஷனை நான் பறிக்க போறேன் என்று கூறிய போது அவருடைய பதவி போகணுமா போகக்கூடாதா? ஜேபி நட்டாவை விட்டுவிடுங்கள். ஜேபி நட்டா ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், அவர் எதை வேணாலும் பேசலாம். பட் மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இது போன்ற நபர்கள் மக்களை பிரிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏன் அமைதியாக இருக்கிறது? ஒரு மதத்தின் அடையாளத்தை வைத்து, ஒரு இராணுவத்தின் அடையாளத்தை வைத்து, அல்ல ஒரு ஜாதியின் அடையாளத்தை வைத்து, மொழியின் அடையாளத்தை வைத்து மக்களை பிரித்து நீங்க பிரச்சாரத்தை செய்யக்கூடாது என்கிற ஒரு தெளிவான விளக்கம் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறது. அதற்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடியான இண்டிபெண்டன்ட் பாடியான எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கிறது. அப்போ எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை மறந்து விடுகிறது? நிச்சயமாக அடானியோட விவகாரம் மிக முக்கியமான விவகாரம். அடானியோடைய இஷ்யூவிலிருந்து தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே பிஜேபி எந்த நிலையில் இருக்கிறது, பிஜேபிக்கு எதிராக மக்கள் ஓப்பனாகவே கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள். எத்தனையோ பிஜேபியின் சப்போர்ட்டர்ஸ்கள் உட்பட இன்னைக்கு கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். இதே போக்கு மகாராஷ்டிரா தேர்தலிலும் தொடருமா? நிச்சயமாக மகாராஷ்டிரா தேர்தலில் தொடங்கும். பிகாஸ் நேற்று உத்தவ் தாக்கரேவுடைய ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட், சந்திரசூட் அவர்கள் நேற்று முன்தினம் கொடுத்த அந்த வேர்டிக்டை நீங்கள் கேட்டீர்கள்னா, அப்படி உத்தவ் தாக்கரே ரெசிக்னேஷன் கொடுக்கும்போது அந்த 3 வரிகள் கொண்ட ஒரு ரெசிக்னேஷனை கொடுத்தார். எந்த விதமான அப்ஜெக்ஷனும் செய்யவில்லை, ஃப்ளோ டெஸ்ட்டை சந்திக்கவில்லை. அவர் வந்து தன்னுடைய பதவியை விட்டு கொடுத்தபடி தான் இருந்தது. அப்படி அவர் அன்னைக்கு முரண்பிடித்து நான் பதவியை விலக மாட்டேன் என்று கூறியிருந்தாலோ, அல்ல அந்த ரெசிக்னேஷன் கடிதத்தில் தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருந்தாலோ, எதற்காக நான் பதவி விலகிறேன் என்று கூறியிருந்தால் கூட என்னால் இவரை மீண்டும் ஒரு முறை சீஃப் மினிஸ்டராக அமர வைத்திருக்க முடியும். ஆனால் அவர் அன்னைக்கு எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. இதை நான் பிரட்டி போட முடியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கட்டும், அல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் உடைய ரோலாக இருக்கட்டும், யாருமே கான்ஸ்டியூஷன் முறைப்படி நடந்து கொள்ளவில்லை. அனைவருமே இந்த நாட்டின் சட்டத்திட்டத்திற்கு எதிராக வேலை பார்த்திருக்கிறார்கள். அனைவருமே இந்த நாட்டின் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக வேலை பார்த்திருக்கிறார்கள். அப்போ உத்தவ் தாக்கரேயோடைய பதவி மீண்டும் ஒரு முறை கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்காக ஷிண்டே அதே பதவியில் இருக்கிறார்? 16 எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் ஷிண்டேவுடன் வெளியில் போனார்களோ அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏக்கள் அசம் போனார்கள். ப்ரைவேட் பஸ்ஸஸ்களில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். ப்ரைவேட் சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி அனுப்பிவிட்டார்கள். ஸோ அங்கேருந்து எப்படி பணம் வந்தது, யார் அந்த பணத்தை கொடுத்தார்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள். தேவேந்திர ஃபட்னவிஸ் முக்கியமாக இந்த மகாராஷ்டிரா அரசாங்கம் கவரக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். அவருக்கு சப்போர்ட் கொடுக்கும்படி ஒட்டுமொத்த யூனியன் மினிஸ்ட்ரியை வேலை பார்த்தது, முக்கியமாக பிஜேபி வேலை பார்த்தது. ஷிண்டே குரூப் இன்னைக்கு அந்த 40 எம்எல்ஏக்கள் களத்தில் இறங்க முடியுமா என்றால் கிடையாது. பிரச்சாரத்திற்கு அவர்களால் இறங்க முடியுமா என்றால் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கோர் கேடர்ஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா
அவர்கள் இன்னைக்கும் ஒரிஜினல் சிவசேனா, அதாவது உத்தவ் டாக்கரே தரப்பில் தான் நிற்கிறார்கள். இன்னைக்கு எந்த விதமான மேடை பேச்சும் அல்ல எந்த விதமான பப்ளிக் லைஃபுமே இந்த 40 நபர்களால் சந்திக்க முடியவில்லை. இது ஒரு மிகப்பெரிய பயம். அதாவது பிஜேபி அடுத்த முறை மகாராஷ்டிராவில் களமிறங்கினாலோ அல்ல இப்போ இருக்கக்கூடிய ஷிண்டே குரூப் தேர்தலை சந்தித்தாலோ அங்கே ஒரு சீட் கூட வருவது ஒரு கடினமான கேள்வியாக இருக்கிறது. உத்தவ் டாக்கரே தரப்பில் ஒரு மிகப்பெரிய எமோஷ்னல் சப்போர்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனதில் இருக்கிறது. எப்படி ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டரை சதிவேலை செய்து நீங்கள் விரட்டி போர்க்கிறீர்கள். அப்போது இதிலிருந்து வெளிவரக்கூடிய விஷயத்தை பார்த்தீர்கள்னா, கவர்னர் ஸ்பீக்கரை மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணி விடுங்கள், பிஜேபி நாங்கள் பின்னாடி இருக்கிறோம், எந்த மாநிலத்துடைய ஆட்சியை வேணாலும் எங்களால் பிரட்டி போட முடியும், பணத்தை கொடுத்து நாங்கள் தன் பக்கம் திருப்பி பார்ப்போம். அப்படி பணத்திற்கு நீங்கள் மயங்கவில்லை என்றால் உங்கள் மீது சிபிஐ, இடி, ஐடி போன்ற ரெய்டுகளை போட்டு உங்களை பயமுறுத்தி எங்கள் தரப்பில் மாற்றி விடுவோம். இதுதான் மகாராஷ்டிராவிலும் நடந்தது. ஸ்டார்டிங்கில் வெளியில் போன 16 நபர்களை தாண்டி அந்த 40 நபர்கள் எப்படி போனார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, பல்வேறு நபர்கள் மீது எத்தனையோ வழக்குகள் இருந்தது, ஊழல் பிரச்சனைகள் இருந்தது. இடி, சிபிஐயோடைய லெட்டர்ஸ் அதற்கே பயந்து கட்சி மாறினார்கள். ராகுல் காந்தியை கைது செய்த விவகாரம் கர்நாடகாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? ஒரு வாட்டி மறுபடியும் சொல்லுங்க. ராகுல் காந்தியை கைது செய்த விவகாரம் கர்நாடகாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? ராகுல் காந்தியை கைது செய்த விவகாரம் நிச்சயமாக ராகுல் காந்தியோடைய விவகாரம் கர்நாடகா தேர்தல் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் ராகுல் காந்தியால் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டிற்கு போயிருக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு எமோஷனல் கார்டை காங்கிரஸும் ப்ளே செய்திருக்கிறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக. எப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, ராகுல் காந்தியோடைய பதவி போனதற்கு அடுத்த நாளே அவருக்கு கிடைத்த அந்த நோட்டீஸ், வீட்டை காலி செய்து விடுங்கள் என்று, அங்கிருந்து பல்வேறு காங்கிரஸை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் ராகுல் காந்தி எங்களுடைய வீட்டிற்கு வரலாம், டெல்லியில் ஒரு பெண்மணி தன்னுடைய 4 மாடி கட்டடத்தை எழுதி கொடுத்து விட்டார். அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்த விஷயம், எனக்கு சொந்தமான வீடே கிடையாது, 65 ஆண்டுகளாக எங்களுடைய குடும்பம் காங்கிரஸில் ஈடுபட்டு மக்கள் சேவையில் இருக்கிறது, ஆனால் எனக்குன்னு ஒரு வீடு இல்லை. பட் இது எல்லாமே அங்கே வந்து ஒரு இமோஷ்னல் கார்டை ப்ளே செய்திருக்கிறது. அனைத்து விஷயத்தையுமே காங்கிரஸ் ரொம்ப நல்லாவே தன்னுடைய பிரச்சாரத்தில் அதை கலந்து கொண்டார்கள். ராகுல் காந்தியோடைய பதவி நீக்கம் அகமதாபாத் செஷன்ஸ் கோர்ட்டிற்கு இருந்து வெளிவந்த இந்த தீர்ப்பை அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் செய்தார்கள். ஹைகோர்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீர்கள்னா இதே போன்ற தீர்ப்பு தான் வரும். அடுத்தது வந்து ஹைகோர்ட்லேருந்து இன்னும் தீர்ப்பு வந்தால் கூட இதே போன்ற தீர்ப்பு தான் வரும். பட் அதுவரை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தியோட விவகாரம் கோர்ட்டில் போகும்போது கோதி மீடியா அதை கவர் செய்கிறார்கள். மக்களுடைய எமோஷனல் சப்போர்ட் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட்டை நாடாமல் லோவர் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், ஹைகோர்ட் போன்று கொஞ்சமாக போகிறார்கள். ஏதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட், பிரச்சாரம், இமோஷனல் சப்போர்ட். நாளைக்கே இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா ராகுல் காந்தியோடைய பதவி அவருக்கு கிடைச்சிரும். இது வந்து அந்த வழக்கு வந்து ஸ்குவாஷ் ஆயிரும். அதில் பெரிய விஷயமே இல்லை. எத்தனை நாட்கள் வரை குஜராத்தில் இந்த வழக்கு இருக்கிறதோ அத்தனை நாட்கள் வரை மட்டும்தான் இந்த வழக்கிற்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும். என்னைக்கு இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுதோ அன்னைக்கு இது உடைஞ்சிடும். ஆனால் இந்த கேப்பை வந்து காங்கிரஸ் மிகவும் அழகாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். மோடி அமித்ஷாவோட மதவெறிக்கு ஒரு முடிவு வருமா? இது ஒரு தொடக்கம்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மோடி அண்ட் அமித்ஷாவுடைய மதவெறின்னு இல்லை, மதவெறி வந்து இவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஹிந்துத்வா என்கிற அடையாளத்தை முன்னிறுத்தி தன்னுடைய தேங்க்யூ. பிஜேபியாக இருக்கட்டும் அல்ல ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கட்டும், இவர்களுடைய கொள்கைன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா
ஹிந்து முஸ்லிமை தாண்டி, பாகிஸ்தான் சைனாவை தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிஜேபியின் அரசியல்வாதியை பேச சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க பார்ப்போம். எப்படியாவது சுற்றி வளைச்சு ஹிந்து முஸ்லிம் நிச்சயமாக வந்து விடுவார்கள். பாகிஸ்தான் வந்துவிடும், சைனா வந்துவிடும். ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள்னா இவர்களுடைய நோக்கம் ஹிந்துத்வா அல்ல ஹிந்துக்களுக்கு நன்மை தேடி கொடுப்பது அல்ல. இவர்களுடைய நோக்கம்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா எப்படியாவது மக்களை இதே போன்று மோத விட்டு தனக்கு சாதகமான வேலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம். அடானி போன்ற நபர்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சப்போர்ட், இதை பற்றி மக்கள் பேசக்கூடாது. விலைவாசியை பற்றி மக்கள் பேசக்கூடாது. வேலை வாய்ப்பை பற்றி இளைஞர்கள் சிந்திக்கக்கூடாது. 15 லட்சம் ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் போட போறேன்னு பிரைம் மினிஸ்டர் மோடி கூறினார். அதை விட்டுவிடுங்கள், அது ஒரு மேடை பேச்சு, ஒரு பிரச்சார பேச்சு. ஆனால் என்னுடைய அரசாங்கம் வந்தவுடன் விவசாயிகளுடைய கடனை நான் முடிச்சு விடுவேன் என்று கூறிய அந்த வார்த்தை என்ன ஆனது? 2014ஆம் ஆண்டு கொடுத்த அந்த ப்ராமிஸ் 2023ஆம் ஆண்டு வருவதற்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தன்னுடைய சொந்த வீட்டில் அவர்கள் இருப்பார்கள், சொந்த வீடு அவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறினாரே, என்ன ஆனது? 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் நான் கொண்டு வருவேன் என்று கூறினாரே, என்ன ஆனது? டிமானிட்டைசேஷனால் என்ன லாபம் கிடைத்தது? நாட்டிற்கு என்ன லாபம் கிடைத்தது என்றால் 2000 ரூபாய் நோட்டு கிடைத்தது. யாருக்கு? கருப்பு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நபர்களுக்கு. எத்தனை நாட்களுக்கு முன் நீங்க இந்த 2000 ரூபாய் நோட்டை பேங்கிலேயோ அல்ல ஏடிஎம்ல இருந்தோ வந்து பார்த்தீர்கள்? ஆனால் பிடிபடக்கூடிய நோட்டுகளை நீங்க பார்த்தீர்கள்னா யாரெல்லாம் இந்த கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிறார்களோ அவர்கள் கையில் தான் இந்த 2000 ரூபாய் நோட்டு இருக்கிறது. அப்போ டிமானிட்டைசேஷன் யாருக்காக? சிந்தித்து பாருங்கள். ஜிஎஸ்டி, எந்த ஜிஎஸ்டியை இதே பிஜேபி எதிர்த்ததோ அதே ஜிஎஸ்டியை கொண்டு வந்தார்கள். அதிகபட்சம் 12% மேல ஜிஎஸ்டி இல்லை காங்கிரஸ் கொண்டுட்டு வந்த ஜிஎஸ்டி. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி குறைஞ்சபட்சம் 5% 28% வரை. இதில் முக்கியமாக விவசாயிகள் கூட ஜிஎஸ்டி வரி கட்டினார்கள். அந்த அளவில் இந்த புதிய ஜிஎஸ்டி இருந்தது. அப்போ யாருக்காக இந்த புதிய சட்டம்? இது எல்லாம் தான் மக்கள் கேள்வி கேட்டு இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ரிசல்ட்டும் அதற்கான விளைவு தான். நீங்க பேசுவது ஒன்று, கிரவுண்டில் ரியாலிட்டியில் நடப்பது ஒன்று. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் பாதுகாவலர்களாக இருப்போம் என்று பிரைம் மினிஸ்டர் மோடி கூறும்போது இதே நாட்டின் பெண்கள் தானே டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோடி வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வருவதில்லை. எந்த விதமான ட்வீட்டும் அவர் ட்விட்டர் ஹேண்டில் இருந்து போடவில்லை. ஆசிஃபாவுடைய விவகாரமாக இருக்கட்டும் அல்ல உத்தரப்பிரதேசத்தில் ஹாத்ரஸ் விவகாரமாக இருக்கட்டும், நீங்க போய் அந்த டேட்ல போய் செக் பண்ணி பாருங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து எத்தனை ட்வீட்கள் வந்திருக்கிறது, இல்ல நரேந்திர மோடியோடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்து எத்தனை ட்வீட்கள் வந்திருக்கிறது, இல்ல யோகி ஆதித்யநாத்தோடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்து எத்தனை ட்வீட்கள் வந்திருக்கிறது. இது எல்லாம் விட்டு விடுங்க. யூனியன் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பெண் அமைச்சர்கள், இதற்கு முன்னாடி இத்தனை பெண் அமைச்சர்கள் எப்போவுமே பார்லிமெண்ட்டில் இருந்ததல்ல. அந்த பெண் அமைச்சர்கள் பெண்களை பற்றி எத்தனை முறை ட்வீட் போட்டிருக்கார்கள், எத்தனை முறை அவர்களுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கிறார்கள் என்று சிந்திச்சு பாருங்கள். யாருமே வந்திருக்க மாட்டார்கள். அப்போது அரசாங்கத்தை நீங்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது, அரசாங்கத்தை விமர்சிக்கக்கூடாது என்கிற ஒரு ப்ராபகேண்டாவை தான் கடந்த 8 வருடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள்னா நீங்கள் தேச துரோகி, நீங்கள் அரசாங்கத்திற்கு சாதகமாக பேசினீர்கள்னா நீங்கள் தேசபக்தர். காங்கிரஸ் கட்சியில் யார் முதல்வர் என்பதில் போட்டி நிலவுகிறதா? இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலை. பிகாஸ் இன்னைக்கு ரிசல்ட் வரணும். ரிசல்ட் வந்ததற்கு பின் பார்ட்டி ஒரு முடிவை எடுக்கும். ஒரு சில நபர்கள், பிகாஸ் பிஜேபியை பொறுத்தவரையில் அங்கே பெரிய பேர் இல்லை. அங்கே களத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய அடையாளத்தை வைத்து தான் களத்தில் இறங்கினார்கள். அடுத்த சீஃப் மினிஸ்டர் யார் என்று கூட யாருக்குமே தெரியாது. பட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா காங்கிரஸோடைய ஹோல்டு இருக்கிறது கர்நாடகாவில். அங்கே பல்வேறு சீனியர் லீடர்ஸ் இருக்கிறார்கள். அவர்களுடைய பேர் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ பார்ட்டி வந்து முடிவெடுத்து சொல்லிடும். அதுவரை நீங்கள் காத்திருக்கலாம். எதற்காக பிஜேபி திரைப்படத்தை ஒரு பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டார்கள்? ஒரு திரைப்படம் மக்களுடைய ஓட்டை மாற்றும் என்று நினைத்தார்களா? அவர்கள்ட்ட பிரச்சாரம் செய்வதற்கு எதுவுமே கிடையாது.
டெவலப்மெண்ட் மாடல்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை கொஞ்சம் விளக்கி இருந்தேன். பட் பிரச்சார மாடலாக எதை எடுத்து காட்டினார்களோ அதற்கு உண்மையாக அவர்கள்ட்ட இல்லையே. டெவலப்மெண்ட்டு சொன்னீங்க. எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் கர்நாடகாவில் வந்தது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது, எத்தனை புதிய கம்பெனிகள் அங்கே தொடர்ந்தீர்கள், எத்தனை புதிய ப்ராஜெக்ட்ஸ்களை அங்கே தொடர்ந்தீர்கள், எத்தனை ரோடுகள் போடப்பட்டது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிஜேபியோடைய மேனிஃபெஸ்டோவாக இருக்கட்டும், அல்ல பிஜேபி தலைவர்கள் பேசக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நாங்கள் அந்த மட்டத்திற்கு இவ்வளோ செய்தோம், அந்த கோவிலுக்கு இவ்வளோ செய்ய போகிறோம், இந்த மாதிரியான விஷயத்தை தானே நீங்கள் எடுத்து வச்சீங்க. இது எல்லாமே மக்கள் எதிர்க்கும் போது ஒரு புதிய படத்தை ஒன்று வெளிவிட்டார்கள், த கேரளா ஸ்டோரி என்று. 32,000 பெண்கள் காணவில்லையா? அதை பிரைம் மினிஸ்டர் மோடியே பிரச்சாரத்தில் பேசுகிறார். அது அவருக்கே எதிராக மாறிவிட்டது பாருங்க. அந்த படத்தில் இருக்கக்கூடிய நடிகையாக இருக்கட்டும், அங்கே அந்த படத்தை தயாரித்த சுதீப்தோ சேன் டைரக்டராக இருக்கட்டும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் செய்த ப்ரொடியூசராக இருக்கட்டும், இவர்களே கோர்ட்டுக்கு போய் மன்னிப்பை கேட்டிருக்கிறார்கள். 32,000 பெண்களுடைய இந்த ஸ்டோரி இது வந்து கற்பனை கதை தான். இது ஒரு ட்ராமடைஸ் வழியாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆனால் பிரச்சாரத்தின் போது அவர்கள் பேசிய போது நீங்கள் பார்த்தீர்கள்னா இது உண்மை ஸ்டோரி, இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம். நேற்று யோகி ஆதித்யநாத் இந்த படத்தை தன்னுடைய அனைத்து பக்தர்களுடன் உட்கார்ந்து பார்த்திருக்கிறார், மற்ற எம்எல்ஏக்களுடன் அமைச்சர்களுடன் உட்கார்ந்து பார்த்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு கூட பிஜேபியோடைய நோக்கம் என்னவென்றால் இந்த படத்தில் காட்டக்கூடிய விஷயங்கள் உண்மை. ஆனால் இது பிரைம் மினிஸ்டருக்கே எதிராக, ஹோம் மினிஸ்டருக்கே எதிராக, டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கே எதிராக, இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக இருப்பதை இவர்கள் உணரவில்லை, அல்ல வேணும்னே இந்த விஷயத்தை எடுத்து காட்டி வருகிறார்கள். காரணம், உள்துறை யாரிடம் இருக்கிறது, நேஷனல் செக்யூரிட்டி யாரிடம் இருக்கிறது? 32,000 பெண்கள் காணவில்லை என்கிற இந்த நம்பர், அதுவும் அவர்கள் டெரரிஸ்டாக மாறிவிட்டார்கள் என்கிற இந்த நம்பர் எவ்வளோ பெரிய விஷயம் என்று நீங்க பாருங்கள். இந்தியாவில் வெளிநாட்டிற்கு போய் சம்பாதித்து இந்தியாவிற்கே பணத்தை அனுப்பக்கூடிய என்ஆர்ஐக்கள் கேரளாவிலிருந்து 33% கான்ட்ரிபியூஷனை கொடுக்கிறார்கள். 33%. நாளைக்கு இவர்களுடைய வேலை வாய்ப்பு அங்கே சேஃபாக செக்யூராக இருக்குமான்னு நீங்கள் நம்புறீர்களா? அந்த நாட்டு ஓனர்ஸ்கள் அங்கே இருக்கக்கூடிய, அது மேக்சிமம் நீங்கள் பார்த்தீர்கள்னா கல்ஃப் போன்ற நாடுகள் தான் இவர்கள் இருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானுக்கு போனார்களாம், சீரியாவிற்கு போனார்களாம், யமனுக்கு போனார்களாம், அங்கே போய் ISISல் இறங்கி விட்டார்களாம். அதை உண்மை என்று நம்ப சொல்லி வருகிறார்கள். அப்போ ஒரு படத்தை நீங்கள் சப்போர்ட் செய்யும் போது அது உங்களுடைய பொறுப்பு. 32,000 பெண்கள் காணவில்லை, அந்த 32,000 பெண்கள் தீவிரவாதியாக மாறிவிட்டார்கள், அந்த டேட்டா உங்களிடம் இருந்தது என்றால் எப்படி நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் அந்த விஷயத்தில் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை? அப்படி அதற்கான டேட்டாவை நீங்கள் பார்த்தீர்கள்னா இதே ஹோம் மினிஸ்ட்ரி, அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி வெறும் 155 நபர்கள் மட்டும்தான் ப்ரோ ISIS ஆக இருந்திருக்கிறார்கள் என்று அந்த டேட்டாவை கொடுத்தார்கள். அப்போ அமித்ஷா போய் பேசி வருகிறாரோ இல்லை மோடி போய் பேசி வருகிறார்? மோடி 32,000 பெண்கள் காணவில்லை என்று சப்போர்ட் செய்யும் போது அதே அவருடைய சொந்த மாநிலமான குஜராத் அதற்கான ஒரு விளக்கம் வெளிவந்திருக்கிறது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆஃப் இந்தியா வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட் 41,621 பெண்கள் குஜராத்திலிருந்து காணவில்லை கடந்த 5 வருடத்தில். இது வந்து அரசாங்கம் வெளிவிட்ட டேட்டா. அப்போ அது உண்மையா இல்லை இது உண்மையான்னு நீங்க சிந்திக்க வேண்டும். 32,000 நம்பர் எப்படி வந்தது நீங்க பார்த்தீர்கள்னா சுதீப்தோ சேன் 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நீங்க கேட்டீர்கள்னா 2009ஆம் ஆண்டு இல்லை 2012ஆம் ஆண்டு வரை ஒரு டேட்டா வெளிவந்தது. வருடமாக்கா ஒரு டேட்டா வெளிவந்தது. 7,000 சில்லற நபர்கள் மதமாற்றம் செய்து கொண்டார்களாம். அதில் 2,800 3,000 பெண்கள் அந்த 5-6 வருடத்தில் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். அப்போ 10 வருடத்திற்கு நீங்க பெருக்கி பாருங்கள். 3,200 × 10 32,000. ஒரு டைரக்டருடைய கற்பனையை இது உண்மை, இப்படித்தான் கேரளா இருக்கிறது என்று நம்ப சொல்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசும்போது மற்ற நபர்கள் பேச மாட்டார்களா? மற்ற நபர்கள் அதை உண்மை என்று நம்ப மாட்டார்கள் என்று நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். இதே போன்றுதான் பிரைம் மினிஸ்டர்ஸ் கேர். நாட்டிற்கு பணம் தேவைப்படுகிறது. கொரோனாவிலிருந்து மீட்டெடுப்பதற்காக எல்லாருமே PM கேர்ஸில் பணத்தை போடுங்கள். எத்தனை நபர்கள் பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்தார்கள். ஒரு குழந்தை ஏதோ ஒரு மாநிலத்தில் தனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தனக்காக சைக்கிள் வாங்குவதற்கு சேர்த்த அந்த பணத்தை கூட இதே பிரைம் மினிஸ்டர் ஃபண்டில் சேர்த்திருக்கிறார்கள்.
ஆனால் இன்னைக்கு அந்த ஃபண்டை பற்றி நீங்கள் கேட்டீர்கள்னா இதை பற்றி நாங்கள் சொல்ல முடியாது, எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்க முடியாது. இது ஒரு பிரைவேட் ஃபண்ட். அப்போ அந்த ஃபண்டிலிருந்து தான் இது போன்ற எலெக்ஷன் பிரச்சாரங்களுக்கு பணம் செலவாகப்படுகிறதா? அந்த பணத்திலிருந்து தான் கட்சி நிதியில் பணம் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறதா? சிந்தித்து பாருங்கள். நாங்கள் அரசாங்கங்களிலிருந்து எந்த விதமான பணமும் வாங்குவதில்லை. மோடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இதே சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த விளக்கம். ஆனால் இப்போ வெளிவந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 29% அரசாங்கத்துடைய பணம் ஒரு சில கம்பெனிகள் வழியாக போயிருக்கிறது. ஒட்டுமொத்த கம்பெனிகளுடைய, அதாவது அரசாங்கத்தை சார்ந்த கம்பெனிகளுடைய பணத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஎம் கேர்ஸில் 66% பணம் அரசாங்கத்துடைய பணம், அரசாங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகள் கொடுத்த பணமாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்க. கர்நாடகாவில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றியோட முடிவு 2024 தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அப்படி தாக்கம் நடந்தால் என்னவாக இருக்கும்? அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். எப்படி கர்நாடகா இல்லை வெஸ்ட் பெங்காலில் நடந்த தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே உறுதியுடன் இருந்தார்களோ, அதே போன்று 24ஆம் ஆண்டு வரக்கூடிய தேர்தலிலும் நாம் அனைவரும் இருக்கணும். இதில் 2-3 விஷயத்தை நிச்சயமாக மாற்றி தீரணும். ஒன்று பேலட் ஷீட். அந்த முறையில் தேர்தல் நடத்தினால் ஒரு நேர்மையான ரிசல்ட் கிடைக்கும். இல்லை என்றால் விவிபேட், ஓட்டை போடக்கூடிய இந்த இயந்திரத்துடன் விவிபேட்டும் அதில் இணைத்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சரியான ரிசல்ட்டை கொண்டு வரணும். அதாவது எப்படி ஓட்டை போட்டவுடன் அதில் ஒரு ஸ்லிப் வரும், அந்த ஸ்லிப்புக்கும் மிஷினில் வந்த அந்த எண்ணிக்கையும் ஒன்றாக இணைத்து பார்த்து அதற்கு பின் தான் அந்த ரிசல்ட்டே நீங்கள் வெளியே விடணும். விவிபேட் இல்லை, நாங்கள் வெறும் இயந்திரத்தை மட்டும் போட்டு அந்த எலெக்ஷனை நடத்தி விடுவோம் என்றால் எந்த விதமான கணக்கும் வரும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு நேர்மையான ஆஃபீஸர், நேர்மையான எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அங்கே அந்த பதவியில் வந்தால்தான் இது போன்ற விஷயங்களை நம்மளால் தவிர்க்க முடியும். அதற்கான வேலையை சுப்ரீம் கோர்ட் நிச்சயமாக பார்க்கும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. 2024ஆம் ஆண்டுக்கு முன் ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த பெரிய மாற்றத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இல்லை எலெக்ஷன் கமிஷனில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் மாற்றப்படும். மோடியோட முதலை கண்ணீர் கர்நாடக மக்களுக்கு தெரிந்து விட்டதா? நிச்சயமாக தெரிஞ்சு விட்டுருது. அதற்கான ரிசல்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவர் என்னை திட்டுறாங்க, என்னை பண்ணுறாங்க, ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்தீர்கள்னாலே உங்களுக்கு புரியும். ஜெய் ஸ்ரீராம், பஜ்ரங் பலி, 91 முறை என்னை திட்டார்கள், எந்த விதமான பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள்? டெவலப்மெண்ட்னா நாங்கள் இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம், இந்தந்த ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், 40% சர்க்கார் ஆனால் அவங்க போய் பேசுகிறாங்க, அதற்கான விளக்கத்தை கொடுத்துருக்கணும். பஜ்ரங் பலியை, ஜெய் ஸ்ரீராம் இங்கே கொண்டுட்டு வந்து தேர்தலில் கலந்துருக்கக்கூடாது. 2024 லோக்சபா தேர்தலில் வெற்றி பெறதுக்காக பிஜேபி என்னென்ன தந்திர வேலைகளெல்லாம் செய்யும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னபடி இவிஎம் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கிறது. இதை தாண்டி பல்வேறு அரசியல் கட்சிகளை மிரட்டியும் வேலை வாங்குவார்கள். ஏன்னா கையில் இடி, சிபிஐ, ஐடி இருக்கும் வரை எந்த அரசியல் கட்சி, எந்த அரசியல்வாதியை வேணாலும் இவர்களால் மிரட்டலாம். யாரெல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஃபைல் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தில் தயாராக இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியிடம், அதாவது மாநில கட்சிகளிடம் போய் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கவில்லை என்றால் அடுத்த நாள் நீங்கள் சிறைக்கு போய் விடுவீர்கள். இதுதானே டெல்லியில் நடந்தது. சத்யேந்தர் ஜெயின், மணிஷ் சிசோடியா, இந்த புறம் நீங்கள் பார்த்தீர்கள்னா தெலுங்கானாவின் சீஃப் மினிஸ்டர் கேசிஆருடைய மகள், இந்த புறம் நீங்கள் பார்த்தீர்கள்னா மகாராஷ்டிராவில் நடந்த விஷயம், மத்திய பிரதேசத்தில் நடந்த விஷயம், சத்தீஸ்கடில் நடந்த விஷயம், எல்லாமே மிரட்டி இல்லை பணத்தை கொடுத்து மாற்றுறது மட்டும்தானே. ஸோ 2024ஆம் ஆண்டு பல்வேறு ஃபேக்டர் வழியாக ஒரு அக்ரெசிவான மோடில் பிஜேபி இதற்கு வெளியிறங்கும். கர்நாடகா தேர்தலில் அவர்கள் இந்த கர்நாடகா தேர்தலில் இழந்ததை கூட நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும். ஏன்னா இங்கே மக்கள் மிகவும் தெளிவாக கூறிய விஷயம், எங்களுக்கு பிஜேபி தேவையில்லை.
பட் இது போன்ற ஒரு சில மாநிலங்களை இவர்கள் இழந்தால் கூட 2024ஆம் ஆண்டு நாங்கள் இழக்கக்கூடாது என்று ஒரு பிடிவாதத்துடன் ரொம்பவே அக்ரெசிவாக இவர்கள் இறங்குவார்கள். அதனால் மக்களாகிய நீங்கள் நாம் அனைவருமே ரொம்பவே உஷாராக இருக்கணும். காங்கிரஸோட வாக்குறுதியும் திமுகவோட வாக்குறுதியும் ஒரே மாதிரி இருக்கு. அது என்னன்னா பெண்களுக்கு பணம் தருவதாக கூறியுள்ளார்கள். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய இது போன்ற மேனிஃபெஸ்டோவை என்னால் முழுமையாக சப்போர்ட்டும் செய்ய முடியவில்லை. ஏன்னா அரசாங்கம் இது போன்ற இலவச சலுகைகளை கொடுப்பதை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பை தேடி கொடுக்கணும். விலைவாசியை குறைப்பதற்காக என்னெல்லாம் செய்ய முடியும் என்று வேலை பார்க்கணும். அரசாங்கத்துடைய வேலை உங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுப்பதாக இருக்கணும். எலெக்ஷன் பட்ஜெட் எந்த அளவில் நீங்கள் தீர்மானம் செய்கிறீர்களோ அதற்கு காட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஏன் எஜுகேஷன் சிஸ்டத்திற்கு மேலே நீங்கள் கொண்டு வருவதில்லை? எப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்காக நீங்கள் இறங்கி பிரச்சாரத்தில் இறங்குகிறீர்களோ, பிரச்சாரம் செய்து வருகிறீர்களோ, அதே போன்ற எஜுகேஷனும் கல்வித்துறையும் மிக முக்கியமாக இருக்கிறது என்று எந்த அரசியல்வாதி பேசுகிறார்கள்? அது காங்கிரஸாக இருக்கட்டும், அல்ல பிஜேபியாக இருக்கட்டும், அல்ல வேற எந்த மாநில கட்சியாக இருக்கட்டும், இலவசம் ஃப்ரீ பீஸ் நிறுத்தப்படணும். ஆனால் அந்த ஃப்ரீ பீஸ் என்கிற விஷயம் கல்வியின் முறையில், மருத்துவம் என்கிற முறையில், நல்ல சுற்றுச்சூழல் என்கிற முறையில், நல்ல ரோடு டிரான்ஸ்போர்ட் என்கிற முறையில், விலைவாசி என்கிற முறையில், வேலைவாய்ப்பு என்கிற முறையில் உங்களிடம் வரணும். ஃப்ரீ பீஸ் எங்கேயுமே சரியல்ல. ஆனால் ஃப்ரீ பீஸ் இதை ஃப்ரீ பீஸாக எடுத்து காட்டாமல் நாங்கள் வந்தால் நாங்கள் நல்ல கல்வித்தரத்தை உயர்த்தி கொடுப்போம், நல்ல மருத்துவமனைகளை கொடுப்போம், வேலைவாய்ப்பை உருவாக்குவோம், தொழிற்சாலைகளை பெருக்குவோம், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வருவோம், அதை உண்மையிலே கொண்டு வருவோம். அப்போதான் அது நல்ல திட்டங்கள். இது போன்று ஃப்ரீயாக 500 ரூபாய் கொடுப்பது, 1500 ரூபாய் கொடுப்பது, சைக்கிள் கொடுப்பது, கம்ப்யூட்டர் கொடுப்பது ஒரு சில நபர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இது நிரந்தரமா? பிஜேபி அரசியலுக்கு காங்கிரஸ் அரசியல் பதிலடி கொடுத்துள்ளதா? காங்கிரஸ் அரசியல் கொடுக்கவில்லை, இது மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 2017ஆம் ஆண்டு நடந்த தேர்தல், 18ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் பிஜேபிக்கு மேண்டேட்டை கொடுக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒரு சதி திட்டத்தை போட்டு ஹார்ஸ் ட்ரேடிங் வழியாக ஆட்சியை பிடித்தது பிஜேபி. இந்த முறை அதற்கான வழியே கிடையாத பட்சத்தில், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் அந்த மேண்டேட்டை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்ற அந்த முடிவை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எடுத்திருக்கிறார்கள். அதற்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள். காங்கிரஸ் 136 இடத்தில் லீடிங்கில் இருக்கிறது, ஜேடிஎஸ் 20, பிஜேபி 64. காலையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு 80-85 வந்துவிடும் என்று அந்த டேட்டா வெளிக்காட்டியது. பட் 64 இடங்களில் பிஜேபி இந்த இது நீங்கள் பார்த்தீர்கள், இதற்கு மேலே ஒரு 2-3 சீட்டு மேலே கீழே வரும், 10 கூட வராது, 2-3 சீட்டு. பிஜேபி 67-68க்கு போகலாம் அதிகபட்சம். குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு 58-59 முடங்கலாம். இதற்கு மேலே இது மாறாது. அதே போன்று காங்கிரஸ் நாங்கள் எதிர்பார்த்தபடி, என்னுடைய இன்னும் ஒரு சில அனலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்களுடன் நான் நேற்றெல்லாம் பேசும்போது எதிர்பார்த்தபடி தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கிறது. ஒரு 130லிருந்து 140 வரை நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்போதைக்கு காங்கிரஸோடைய நிலை நீங்கள் பார்த்தீர்கள் 136. ஜேடிஎஸ் கிங் மேக்கராக ஆவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்று பல்வேறு இடங்களிலிருந்து செய்தி வந்தது. பட் ப்ரொபகண்டா பரப்பும் போது ஜேடிஎஸ் தான் இந்த முறை கிங் மேக்கராக மாறும் என்று எடுத்துக்காட்டினார்கள். அது முற்றிலும் மறக்கப்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா 20 ஜேடிஎஸ், பிஜேபி 64. ஜேடிஎஸ் பிஜேபி போய் இணைய மாட்டார்கள். அப்படி இணைந்து விட்டால் கூட 84. அதர்ஸ் அவர்களிடம் இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டிடம் இருக்கக்கூடிய சீட்ஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா 4. இதை சேர்த்தால் கூட 88. மேஜிக் ஃபிகர் 113. 113. காங்கிரஸிடம் இருப்பது 136. ஸோ ரொம்ப ஒரு நல்ல வித்தியாசத்தில், மிகப்பெரிய வித்தியாசத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிகப்பெரிய மேண்டேட்டை காங்கிரஸ் கையில் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த ப்ராமிசஸ்களை,
அதாவது மேனிஃபெஸ்டோவில் என்னெல்லாம் ப்ராமிஸ் செய்தார்களோ உடனடியாக காங்கிரஸ் செய்தால் மட்டும்தான் காங்கிரஸ் மீது நம்பிக்கை தொடரும். 2024ஆம் ஆண்டு இதற்கு முன்னாடி ஒரு சில நபர்கள் அந்த கேள்வியை கேட்டார்கள், இந்த இம்பேக்ட் வருமானா? ஆமாம் வரும். அந்த இம்பேக்ட் இந்த வழியாக வரும். கர்நாடகாவில் எங்களுடைய ஆட்சி இருக்கிறது. கர்நாடகாவில் நாங்கள் வந்த உடனேயே நாங்கள் பஜ்ரங் தளை பேன் செய்தோம், பிஎஃப்ஐயை பேன் செய்தோம். நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை கொண்டு வந்து விட்டோம். ராஜஸ்தானில் 500 ரூபாய்க்கு எல்பிஜி சிலிண்டர் கிடைக்கிறது. அதே போன்ற திட்டத்தை இங்கேயும் அறிவித்து விட்டார்கள்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த இம்பேக்ட் காங்கிரஸ் கையில் தான் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மேண்டேட்டை ஒரு ஸ்டேட்டுடைய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கையில். இதற்கு மேல் காங்கிரஸ் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ளணும். அண்ணாமலையின் அரசியல் பிரச்சாரம் எடுபடவில்லையா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஷெட்டார் இதற்கு முன்னாடி பிஜேபியில் இருந்த நபர் காங்கிரஸில் இணைந்து விட்டார். அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் பேசிய உரையை நீங்கள் கேட்டவர்கள்லாம் தெரியும். அவர் வெளியே வந்த உடனே இதை பேசினார். இந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பல நபர்களுக்கு சீட் கிடைக்கல, சீனியர் பிஜேபி கேடர்ஸ்களுக்கு. அதில் மெஜாரிட்டி ஆஃப் தேம் அவங்க வெளி நடத்த செய்தார்கள். நாங்கள் பிஜேபி இதற்கு மேலே இருக்க மாட்டோம்னு. தமிழ்நாட்டின் மாநில தலைவர் அவரை கர்நாடகாவுடைய எலெக்ஷன் பொறுப்பை நீங்கள் கொடுத்தீர்கள். எங்கள் போன்ற எத்தனையோ சீனியர் லீடர்ஸ் கர்நாடகா பிஜேபியில் இருந்த போது கூட எங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காதது எப்படி நியாயம்? தமிழ்நாட்டில் எந்த விதமான வெற்றியும் எந்த விதமான ரிசல்ட்டையும் காட்டாத ஒரு நபர் தன்னுடைய எம்எல்ஏ சீட்டை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு நபரை எப்படி நீங்கள் கர்நாடகா தேர்தல் சீஃபாக போட முடியும் என்று அந்த கேள்வி எழுப்பினார். ஸோ இதற்கு மேல் அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான பொறுப்பு கிடைக்குமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறுகிறது. யார் அடுத்த முதல்வர்? சித்தராமையாவா, சிவகுமாரா? இவர்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர். இதை தாண்டி வேற யாருமே கிடையாது. இப்போதைக்கு இந்த 2 பேர் தான் இருக்குது. இன்றைக்கோ நாளைக்கோ பார்ட்டி ரிசல்ட் இன்றைக்கி 5 மணிக்குள்ளே ப்ராப்பராக வெளியில் வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரெஸ் மீட் போடப்படும். அந்த ப்ரெஸ் மீட்டில் மேபி தெளிவுக்கு வரும். ஓகே, இதை இங்கேயே முடிச்சுக்கலாம். பிகாஸ் ரொம்ப நேரமாக அப்டேட்ஸ்கள் நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். மேபி ஒரு 3 இல்லை 3:30 மணிக்கு இன்னொரு லைவில் சந்திப்போம். அப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை இன்னும் ஒரு முறை தெளிவாக பேசலாம். ராஜஸ்தான்ல கேஸ் பிரைஸ் 500 ரூபீஸ்னு உயர்த்திருக்காங்க. அது உண்மையா? ஆமாம், அது உண்மை. மே 1ஆம் தேதியிலிருந்து ராஜஸ்தான் அரசாங்கம் எல்பிஜி சிலிண்டருக்கான விலை 500 ரூபாயாக குறைத்திருக்கிறது. அந்த விலையை சப்சிடைஸ் பண்ணி, அதாவது என்ன மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கிறது அந்த சப்சிடியை ராஜஸ்தான் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஸோ அந்த விஷயம் உண்மை. கரெக்டாக ஒரு 3 மணிக்கு மீண்டும் ஒரு முறை இதே போன்ற இன்னொரு லைவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.